என்ன மச்சான், ரெடி ஆயிட்டியா? இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுது. உனக்கு என்னடா, உன் லவ் சக்சஸ் ஆயிடுச்சுல, அதனால நீ என்ன வேணாலும் பேசுவ. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ரெடியாகி தானே நிக்கிறேன். என் தலையெழுத்து, நான் என்ன பண்றது? இல்ல மச்சான், உன்னை போய் நாங்கள் நக்கல் பண்ணுவேனா? என் லவ் செய்யறதுக்கு காரணமே நீ தான். இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கனா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணமே நீனும் பவி தான். உன்னை போய் நக்கல் பண்ணுவேனாடா? சீரியஸாக தான் கேட்டேன். கீழே என்னாலும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. லேட் ஆச்சுல்ல, டைம் போயிரும்ல, நல்ல நேரத்தில் தாலி கட்டணும்ல, அதனால தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அதே நீ கிளம்பலையான்னு கேட்டேன். நீ என்ன மச்சான் என்னை இப்படி சொல்லிட்ட? இப்போ மட்டும் நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு மச்சான், பவியை கூட்டியாந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். ஏன்டா சும்மா ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருக்க? டைம் ஆச்சா? வா, இனிமேல் நம்ம கையில் என்ன இருக்கு? எல்லாம் கடவுள் நடத்துறதா, நடந்துட்டு போட்டோம். ஆனால் என்ன, பவியை பார்க்கணும் போல இருக்குடா. ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு பார்த்தாதான். அப்புறம் என்னோட பவியா இருக்க மாட்டால, வேற யாருக்கோ சொந்தமாயிருவா. இன்னொருத்தரோட பவியாயிருவா. இல்லை பார்க்க முடியுதோ இல்லையோ, ஃபோனும் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா பேசலாம். நீ இப்போ வா, சரியா? உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சர்ப்ரைஸு? ஏதாச்சும் கிஃப்ட்டை வாங்கி வச்சிருப்பிய அதானே? அதெல்லாம் வேணாண்டா. நாங்கள் பண்ணுற கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு வேறையா? போடாங்கிட்டு. சரி மச்சான், வா மச்சான், எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். போலாமா? என்னப்பா இப்படி மசன்னு நின்றுக்கிட்டு இருக்க? ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு நிற்கிறியா? உட்காருப்பா, நல்ல நேரம் முடிய போகுது. உட்காருப்பா, பொண்ணு வேற கூப்பிடணும். பொண்ணை போய் யாராச்சும் கூட்டிட்டு வாங்க. அப்படியே வந்து மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு விடுங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் யாரும் முறையா மாலை போடணுமோ அவங்க வந்து போட்டு விடுங்க. எல்லாமே முடிஞ்சிச்சா? இது வரைக்கும் வந்துருச்சு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ போராடியும் ஒன்றும் பண்ண முடியல. இனிமே என்ன பண்ண போறோம்? என்னப்பா அது, பொண்ணு மாப்பிள்ளையும் ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிக்கிட்டு இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டு இப்படி கலக்க உட்காந்தா எப்படி? அண்ணா கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்தானே, பக்கத்தில் உட்காந்தானே. ரொம்ப ரொம்ப தான் பண்ணிக்கிறீங்க ரெண்டு பேரும். ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி உட்காந்துருக்கீங்க. என்ன பிரீத்தி குரல் மாதிரி இருக்கு? அவ எதுக்கு இங்கே வரப்போறா? அண்ணன் வேற சொல்றா. ஒருவேளை பிரவீனா இருக்காது. பிரவீன் எப்படி இங்கே வரப்போறாரு? நம்ம தான் பையன் போட்ட பார்க்கவே இல்லையே. பிரவீனா இருக்குமோ ஒருவேளை? திரும்பி பார்க்கலாமா? வேணாம். ஏ பவி, நீனு தான் அந்த பக்கமே திரும்பிக்கிட்டு இருந்தா என்ன? இங்கிட்டு திரும்பி உட்காரு. என்ன இவ பவின்னு சொல்றா? நம்ம பவியா ஒருவேளை? ஓ அம்மா, அந்த பொண்ணு பேரும் பவித்ரான்னு தானே சொன்னாங்க. அந்த பொண்ணா இருக்கும். ஆனா பிரீத்தி இவள இதுவா பேசுறாளே, பவியை கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறாளே. ஒருவேளை நம்ம பவியா தான் இருக்குமோ? பேரெல்லாம் ஒன்னா தானே போகுது. நம்ம போட்டோ வேற பார்க்கலையே. திரும்பி பார்க்கலாமா? பார்ப்போம், என்ன நடந்தா என்ன, யாருக்கு தெரிய போகுது. பார்க்கலாம், யாருன்னே பார்த்துருவோமே. பிரவீன், நீங்களா? என்னடா பிரீத்தி இங்கே இருக்காளே, அண்ணன் சொல்றாளே, நீங்களா இருக்குமோ ஒருவேளை அப்படின்னு பார்த்தேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா பிரவீன்? என்கிட்ட என்னை இப்படி பண்ணிட்டீங்களே, நான் அழுவணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அடியே லூசு, எனக்கு தாண்டி தெரியாது. இவ என்னடா பவி பவின்னு இவ்வளவு உரிமையா பேசுறாளே, நம்ம பவியா இருக்குமோன்னு தாண்டி பார்த்தேன். பார்த்தா நீனே என் பக்கத்துல உட்காந்துருக்க. என் கண்ணை என்னாலே நம்ப முன்னாடி. இது கனவா நிஜமான்னு கூட தெரியல. டே மக்கு, கனவு இல்லை, நிஜமே தான். நான் இது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கவே இல்லை தெரியுமா? நீங்கள் எனக்கு கிடைப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. பக்கத்தில் தாலி கட்டி நம்ம கல்யாணம் பண்ணி ஒன்றா வாழ போகிறோம். இது நடக்கும்னு நினச்சே பார்க்கல. ஆமா பவி, எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா பதட்டமாக இருக்குது. எல்லாம் அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் சரியாயிரும். கடவுள் நம்மளை சேர்த்து வச்சுட்டார்ல, அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஆமாம் பிரவீன், கடவுளுக்கு அப்புறம் அம்மாவுக்கு. அம்மா அப்பவே சொன்னாங்க எல்லாமே உன் நல்லதுக்காக தான் செய்வேன். இப்போ என்னை திட்டிக்கிட்டே இருக்கேன், நாளைக்கு புரிஞ்சுக்குவேன்னு சொன்னாங்க. அது இப்போ தான் எனக்கு புரியுது. அம்மா மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. அதே தான் அங்கேயும் அம்மா சொன்னாங்க. அம்மா எப்பவுமே நம்ம நல்லதுக்காக தான் செய்வாங்க. ஏப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசாம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாம். நிறைய நாள் இருக்கு, மெதுவா பேசிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுங்க. கெட்டுமேலம் தாலியை கட்டுங்க. என்ன பவி, ஓகேவா? என்ன பிரவீன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஓகே இல்லாமல் இருக்குமா? இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏங்கிக்கிட்டு இருந்தா எவ்வளோ அழுதுருப்பான். அந்த இது நடக்க போகுது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ மாமா. அடியே மாமா மாமன் கூப்பிடும் போதெல்லாம் கூப்பிட மாட்டேன். இப்போ கூப்பிடுற பத்தியா எல்லாருக்கும் முன்னாடி? அப்படியே உன்னை கட்டிக்கணும் போல இருக்கு. முடியாது, நைட்டு இருக்குடி கச்சேரி. பேசுனது போதும், எல்லாருக்கும் கேட்டுற போது சட்டு புட்டுன்னு கட்டுங்க. இல்லை இப்படியே கட்டிக்கிட்டே இருக்கலாம்னு இதுவா? அடுத்தவங்களுக்குலாம் வேலை இல்லை. என்ன பிரவீன் இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? கட்டுங்க முதல்ல, மற்ற நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துறவங்களாம் நல்லா வந்து வாழ்த்திட்டு போங்க. என்ன மச்சான், என்ன தங்கச்சி, எல்லாம் ஓகேவா? இப்போ ஹாப்பியா? முன்னாடி ஃபஸ்ட்டு வரும்போது ஆளுக்கு ஒரு திசையில் உட்காந்துருந்தீங்க. இப்போ நல்லா இருக்கீங்களே சிரிச்சுக்கிட்டு. போனா நாங்கள் யார்ட்டையும் பேச மாட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்படி மறைச்சிட்டீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. நேத்தாச்சும் தெரிஞ்சிருக்கல. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நாங்கள் ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்கோம்ல. ஏன்னா அப்படி பண்ணுறீங்க? எங்களை மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பீங்க ரெண்டு பேர்ட்டும் பேசணும் வந்தாலே நம்ம மூஞ்சியை காமிச்சு கூட பேச மாட்டேங்கிறீங்க. வள்ளி வள்ளின்னு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்தா அதே சொல்ல வேணாம். எங்களுக்கு தெரியும், நேத்தே தெரியும். சொல்ல வேணாம் தான் விட்டுட்டோம்.
ஏன் மச்சான் இப்படி? ஏன் இந்த கொலவெறி? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இந்த நவீன் பையன் இருக்கா, நீ கூடவே தான் இருந்தேன். அதே வரும்போது சொன்னானோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம்னு. நான் கூட ஏதாச்சும் பெரிய கிஃப்டை வாங்கி வச்சிருப்பேன் அப்படின்னு தான் நினைச்சேன். 2 உத போடலாம்னு நினைச்சா பரவாயில்ல, பெரிய சர்ப்ரைஸ் தான். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எனக்கு இனிமேல் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, நீங்க 2 பேரும் இன்னும் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி கலக்கல வந்திருக்கீங்க. அடுத்த ஜோடி நீங்க தானா? நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும், நாங்க பண்ண மாட்டோம்பா. பவி, என்ன அண்ணனை மறந்துட்டியா? சும்மா அண்ணா, நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா? சரி, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுத்துட்டு வர வீட்டெல்லாம் பேசுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வந்த ஊர்லாம் பார்க்கணும்ல. வா பிரீத்தி, போகலாம். அப்புறம் ஹாப்பி மேரிட் லைஃப். ஆமாம், நானும் சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாடா நல்லவனே, உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நீனா நல்லா வருவாடா. இதே எனக்கு வச்சிருந்த பெரிய சர்ப்ரைஸாடா. சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கலடா. இதுக்கெல்லாம் உனக்கு வட்டி முதல்ல சேர்த்து செய்கிறேன். என்ன மச்சான், பெரிய சர்ப்ரைஸாக கொடுத்தா ஏதாச்சும் பரிசு தருவேன்னு பார்த்தா இப்படி ஒரு மாதிரி பேசுகிற, அடிக்கிற மாதிரியே. ஏன்னா அவங்க தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. பாவமா தெரியலையா எங்களை பார்த்தா? என்ன பைய பண்ணுறது, பாவமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சொல்லக்கூடாது, 2 பேரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களா. அதோட நீங்கள் பண்ணது தப்பு தானே. உங்களை உள்ளே கூட விடாமல் பேசக்கூட விடாமல் பண்ணியிருக்கீங்களே. அதனால தான் நாங்களும் இப்படி பண்ணோம். எனிவே, கங்க்ராட்ஸ். ஆமாப்பா, ஹாப்பி மேரிட் லைஃப். என்ன இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் 2 பேரும் இப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சரி மச்சான், சாப்பிட்டீங்களா இல்லையா? கண்டிப்பாடா, சாப்பாட்டு விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் சாப்பிட்றோன்னு தெரியும்ல. சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதாண்டா. என்னென்ன சொல்றீங்க? அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருங்க, நான் 2 நாள் இருந்துட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா போகலாம். இல்லைம்மா, நாங்கள் வந்து 2 நாள் ஆச்சு. இல்லை, நாங்களும் கொஞ்சம் ஊருக்கெலாம் போக வேண்டியது இருக்குது. இன்னொரு நாள் வரோம், சரியா? நீங்கள் ஹனிமூன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் ஃப்ரீயாக வந்து உங்களை பார்த்துக்குறோம், சரியா? சரி மச்சான், அப்போ சாப்பிட்டுட்டு பார்த்து கிளம்புங்க, சரியா? போனதும் கால் பண்ணு. போயிட்டு கால் பண்ணிடு, சரியா? மறந்துடாத. என்னத்தை கால் பண்ணாமல் இருந்துடக்கூடாது. நாங்கள் கால் பண்ணுவோம், நீங்கள் தான் எடுக்கிற நிலைமையில் இருக்கீங்களான்னு தெரில. நாங்கள் போயிட்டு வரோம். என்னப்பா தம்பி, அம்மா பார்த்த பொண்ணு எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது பிடிச்சிருக்குன்னு. நான் தான் சொன்னேன்ல, நீ முதல்ல வேணாம் வேணான்னு சொல்லுவேன். பொண்ணை பார்த்தா உனக்கு பிடிச்சிருந்தனால பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுல்ல. ஆமாம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்மா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இதில் என்னடா இருக்குது? நான் பெத்த பிள்ளடா. நீ கஷ்டப்படுத்தினா எனக்கு என்ன கஷ்டமாயிருமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் உன்னோட நல்லதுக்காக தானே செஞ்சேன். அதனால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டே. நீ சந்தோஷமாக இருந்தேன்னா அது போதும். ஆமாம், அப்பா எங்கம்மா? இங்கே வாரவங்களெல்லாம் கவனிக்கிறோம்லப்பா, அங்கே நிற்கிறாரு, வருவார் அப்புறமா. அம்மா, உனக்கும் சாரிம்மா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. பரவாயில்ல விடு பவி, நான் தான் சொன்னேன்ல இந்த அம்மா தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து அம்மாட்ட நீனே சொல்லுவ பாரு, நல்ல பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு. அதே மாதிரி நடந்துருச்சா பாரு. கொஞ்சம் நாள் ஆகும்னு நினச்சி பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச கையோடு சொல்லிட்டே. இப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கொஞ்சம் கதங்கதன்னு இருந்துச்சு, என்னடா பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோ அப்படின்னு. இப்போ தான்ப்பா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் போதும். இனி என்ன கவலை? நம்ம 2 பேரும் இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்தோம், எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தோம். இப்போ சம்மந்தியாக போகிறோம். நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க. விடு. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டா? ஆமாம், நாங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்டு. அப்புறம் கொஞ்ச நாள் டச் விட்டு போச்சு. அப்புறம் பொண்ணு கேட்டு வந்தோமா, அப்போ தான் திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டாக போச்சு. அப்புறம் என்ன, ஜாம்னு எல்லாம் நடத்த வேண்டியதான். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, அதெல்லாம் போதும். சத்த நேரம் நின்றுட்டு கால் வலிச்சிச்சுன்னா அப்புறம் உட்காந்துக்குங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட கூப்பிட்றேன். என்ன பவி? அக்கா பிள்ளை எங்க? உன்னை ஆளே காணோம். உன்னை தேடிக்கிட்டே இருந்த நீனு மாமாவும் எங்கே போனீங்க? ஆளே காணோம். இப்போதான் வரீங்களாக்கும். அடியே, இப்போ வருவேன் அடினா. நான் நேற்று இல்லை, முந்தா நாளே வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கிட்ட தான் இருந்தேன். நீ எங்கே என்னையை பார்க்க போகிற? வந்த புதுசில் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருந்தியே. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி என்னதான் பேசுனீங்க? எல்லாரும் அதை பற்றி தான், உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இங்கே தான் இருந்தேன், நீ தான் கண்டுக்கல. மாமா எங்க? ஆளே காணோம். அவர் அங்கிட்டு தான் இருக்காரு. இதே உங்கள் மாப்பிள்ளையா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளையாக தான் பிடிச்சிருக்கேன். ஆனால் என்ன, மொழிதான் கொஞ்சம் குண்டு குண்டுன்னு இருக்குது. அதுதானே அக்கா பிள்ளை அழகு. ஆமாடி, நீ சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஆனால் நீனு சிவாவும் சேர்ந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டியல்ல. இல்லக்கா, சொல்லக்கூடாதுன்னா இல்லை. நீ ஒரு ஓட்ட வாயா, திடீர்னு அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவியா, அதனாலதான். எங்க பெரியம்மா பெரியப்பாலாம் காணோம்? எல்லாரும் அங்கிட்டு வெளில தாம்மா இருக்காங்க. ஆளுங்க பேரே வராங்க. அப்புறம் சாப்பாடு பரிமாறதெல்லாம் பார்க்கணும்ல. உன் பக்கத்துலேயே வந்து எல்லாரும் நிற்க முடியுமா? நீங்கள் பேசி ரெஸ்ட் எடுங்க. இன்னும் ஒரு 2 3 நாள் ஆச்சுன்னா தான் எல்லாம் சகஜமாகும். சரி, நான் போகிறேன். உன்னை பார்த்துட்டு போகலாந்தே வந்தேன் பார்த்தியா? இப்போ வந்ததுக்கே உன்னை ஆளை காணமிட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா நீ நாளைக்கு தான் வந்தியான்னு கேட்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா விளையாட்டு கேட்டு. நீ வருவேன்னு எனக்கு தெரியாதா? நீ இருந்ததை நான் பார்க்கல, கவனிக்கல, அதனாலதான். ஆமாம் ஆமாம், நாங்களே இன்னைக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டோம்ல. சும்மா ஓட்டாத போக்கா. ஏண்டி வர்றதுக்கு எவ்வளோ நேரம்? நீ மனசன் எவ்வளோ நேரம் தான் காத்துக்கிட்டே இருக்குது? நானும் பாவம் இல்லையா? வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தா இவ்வளோ நேரம் என்னதாண்டி வந்தேன்? யாரையும் தெரியாது, உனக்கு பேசுறதுக்கு எல்லாருமே புதுசு தான். அப்படியே ரொம்ப பேச மாட்டேன். அப்படி என்னதாண்டி வந்தேன்? மாமா காத்துக்கிட்டு இருப்பானே, பாவமே நமக்காக தானே காத்துக்கிட்டு இருப்பேன். இதுக்கானால இத்தனை நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னு வேமா வரதில்லை.
சும்மா காக்க வைக்கலாம் தான். எனக்கு ஏன் பேசுறதுக்கு ஆளா இல்லை, அக்கா பிள்ளைங்க தானே வந்திருக்கு. அதோட இருந்து பேசிட்டே இருந்து பாதி ஓட்டிக்கிட்டே வேற இருந்துச்சா, அதான் லேட் ஆச்சு. ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? இப்போ என்ன போகிறோம், தூங்க தானே போகிறோம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. 2 நாள் அழுது கண்ணு வீங்கி போச்சா, நைட்டும் ஒழுங்கா தூக்கம் இல்லையா, நான் முதல்ல தூங்கணும். அடியே தூங்குறதுக்கு தான் இவ்வளோ செட்டு போட்டு இங்கே பாரு எவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது பூரா எதுக்கு சும்மா படுத்து தூங்குறதுக்கா? அதுக்கு சும்மா நம்ம பெட்ரூம்லேயே படுத்து தூங்கியிருக்கலாமே. இதெல்லாம் தேவையா? நீ முன்னாடியே சொல்லியிருந்தா எதுவும் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. எதுக்கடி இப்படி பண்ணுற? ஏன் எல்லாம் இன்னைக்கே நடந்தாகணுமா? டயர்டாக இருக்குல்லப்பா. டயர்டில் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம். அடியே டயர்டோட பண்ணாதாண்டி அது நல்லா இருக்கும். அந்த டயர்ட் பூரா போயிருண்டி. நீ வேற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இன்னைக்கு பண்ணாதாண்டி இன்னைக்கு தாண்டி நமக்கு ஸ்பெஷலு. நாளைக்கு வேற நைட்லாம் நமக்கு ஸ்பெஷல் இல்லை. இனி எத்தனை நைட்டு வேணாலும் வரும். இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு மாதிரி வருமா? என்னப்பா நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்க? அடியே நான் என்ன கிளடனாடி. இப்போ தாண்டி வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்படி பேசாமல் நான் வேற எப்படி பேசுவேன் சொல்லு? இல்லை, எனக்கு இப்படிலாம் பேசினா பிடிக்காது, போங்க கிட்ட. அப்புறம் வேற எப்படி பேசினா பிடிக்கும்? இல்லை, நீங்கள் எதுவும் பேச வேணாம், வாங்க நம்ம தூங்கலாம். இப்போ சொன்னியில்ல, இது கரெக்டு. நம்ம அடுக்க லைட்டை அமுத்திட்டு தூங்கலாம். இது ஓகே தான். உனக்கு பேசுறது நேரத்தில் பேசுறது பிடிக்கல. எல்லாத்தையும் பகலில் பேசிக்கலாம். இனி நாள் கணக்காக பேச தானே போகிறோம். ஐயே, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் சொல்லலப்பா. அப்போ பகல்லையும் உனக்கு ஓகேவா? அடச்சி, உங்களுக்கு எக்கமாவே இருக்காத. நான் அந்த அர்த்தத்துலேயும் சொல்லலை. இப்போதைக்கு தூக்கம் வருது, தூங்கலான்னு சொன்னேன். உன்னையெல்லாம் இன்னைக்கு நான் தூங்க வருதா இல்லடி? என்னை எத்தனை நாள் வெறுப்பேற்றிருப்பேன். சின்னமாக ஒரு முத்தம் கொடுனா கூட கொடுக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்போ உனக்கு தூக்கம் வருதா? இருடி, உனக்கு இன்னைக்கு இருக்கு கச்சேரி. பிரவீன் ப்ளீஸ், பிரவீன் வேணாம் பிரவீன். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அடியே எல்லாரும் நம்மள ரூம்குள்ள எதுக்கு தனியாக அனுப்பிச்சிருக்காங்க? இதுக்கு தானே. அப்புறம் என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்கிற? வேணாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உன்கிட்ட கேட்டால் நீ வேணான்னு சொல்லுவேன். லைட்டை அமுத்திட்டு சட்டுப்பட்டுன்னு வேலையை பார்க்க வேண்டியதான். அப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குற? மாமா ப்ளீஸ் மாமா, வேணாம் மாமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் மாமா. சும்மாவே நான் ஒரு ஃபார்மில் இருக்கேன். இதில் மாமான்னு சொல்லி வேற மூட ஏத்துறியா? இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லை. வழி செல்லக்குட்டி. எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். ப்ளீஸ் மாமா, கொஞ்ச நேரம் பேசலாமே. நம்ம லைஃப் பற்றி எப்படி எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணலாமே. நம்ம ஆல்ரெடி நிறையா பேசிட்டு வந்துடலாம். இனிமேல் பேசுறதுக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் எல்லாம் முடிச்சுட்டு காலைல பேசிக்கலாம். சரியா? ஓகே, எல்லாரும் தூங்க போகிறதுனா போங்க. இல்லைன்னா வேறு வேலை இருந்தால் பார்க்க போங்க. நாங்கள் எங்கே வேலையை பார்க்க போகிறோம். என்னடி இன்ன வேற 2 பேரும் எந்திரிச்சு வரலையா? போய் எழுப்பிட வேண்டியதானே? என்னங்க நீங்கள் விவஸ்தை கஷ்ட மனுஷனாக இருக்கீங்க. சின்ன சிறுசுங்க மதுவாக எந்திரிச்சு வரட்டுமே. நம்ம போய் இப்போ எழுப்ப முடியுமா? கதவை தட்ட முடியுமா? நீங்கள் ஒரு ஆள் இங்கேயும் தெரியாத ஆளாக இருப்பீங்க போல. அதுவும் கரெக்டு தான். இல்லை டைம் ஆச்சு, அதுக்கு தான் சொன்னி மறு வீட்டுக்கு வேறு போகணும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, மெதுவாக வரட்டும். அப்புறம் அக்கா வீடு கேட்டிருந்தாங்க சொன்னீங்களே, என்ன கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டேன். பிரீத்திக்கும் கல்யாணம் பண்ணுறதா தான் இருந்துச்சு. சிவாவும் பார்க்க நல்ல பையனாக தான் இருக்கேன். 2 பேரும் ஜோடி பொறுத்தும் நல்லா தான் இருக்குது. கல்யாணத்தில் கூட பார்த்தேன். நம்ம சேர்த்து வச்சுட்டா என்ன, பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எல்லாரும் ஒன்றுக்குள்ள கொண்டா இருந்துடலாம்ல. ஆமாங்க, அதுவும் நல்ல யோசனை தான். அவங்க அம்மாவுக்கு எப்படி இப்படி தோணுச்சு கேட்டிருக்காங்க நம்மள்ட்ட? தெரியல, பிரீத்தியை பார்த்துருப்பா போல், பிடிச்சிருந்துச்சு. அதான் அக்கா பேசி முடிச்சிடலாம், என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். அப்புறம் நான் மறந்துடுவேன். இப்போ தானே பிரவீன் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஒரு 4-5 மாதம் ஆகட்டும், அப்புறம் முடிச்சிடலாம். யாருக்குமா கல்யாணம்? யாருக்கு கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு அதுக்குள்ளே கல்யாணம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? யாருக்கு? வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. 2 பேரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஆமாம், என் கண்ணே பட்டுடும் போல். இன்னைக்கு முதல்ல திட்டு போடணும். ஊர் கண்ணு பூரா உங்கள் மேலே தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும்மா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ யாருக்கு கல்யாணத்தை பற்றி பேசிக்கிறதுக்கு? அதுக்குள்ள இப்போ தானே எங்கள் கல்யாணம் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள கல்யாணமா? இல்லைம்மா, பிரீத்தி இருக்கால, அவங்களுக்கு வரன் வந்திருக்கு. அதான் பேசி முடிச்சிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ தானே உங்கள் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒரே 4-5 மாதம் ஆகட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைம்மா, பிரீத்திக்கு இப்போ என்ன அவசரம்? இல்லைப்பா, தம்பி நல்ல பையன் தானே. பவி நீ சொல்லு, நம்ம உன் அண்ணனுக்கு தான் கல்யாணம், பிரீத்தியை கேட்டிருக்கோம். என்னம்மா சொல்ற? அண்ணனுக்கு பிரீத்தியை கேட்டிருக்கீங்களா? இது எப்படி நடந்துச்சு? எனக்கு கூட தோணலை. உங்கள் பெரியம்மா தான் பிரீத்தியை பார்த்துருப்பாங்க போல். நல்லா லட்சணமாக வேற இருந்தாலும் நல்ல பொண்ணாக இருக்காளே, நீயும் இங்கே வந்துட்டியா, பிரீத்தி எங்கே இருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு என்னை கேட்க சொன்னாங்க. நானும் கேட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதே ஒரு 4-5 மாதம் போகட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. நீ பிரீத்திட்ட கேட்டு சொல்ல, அவன் மனசில் ஏதாச்சும் இருக்கான்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு தெரியாமல் அவள் ஏதாச்சும் பண்ணுவாள்ல. நீங்கள் தைரியமாக பேசி முடிங்க. அப்புறம் என்ன, நீனே சொல்லிட்டீல, நீ சொன்னால் அவள் சொன்ன மாதிரி தான். நாங்கள் இனி தைரியமாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். சரி, நாங்கள் வெளில நிற்கிறோம், 2 பேரும் வாங்க. என்ன பிரவீன் இது சொக்கா வந்து அமையுது? முதல்ல பிரீத்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடட்டுமா? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். பவி சும்மாரு, அவங்க நமக்கு என்ன பண்ணான்னு மறந்துட்டியா? நம்மளை எவ்வளோ இது ஒன்று வச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம், சரியா? கொஞ்ச நேரம் டென்ஷன்லேயே திரியட்டும். பிரீத்திக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு மட்டும் சொல்லுவோம். மாப்பிள்ளை யாரு அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? வீட்டில் சொல்லிடுவாங்களே, தெரிஞ்சிருமே. தெரியும் போது தெரியட்டும். அது வரைக்கும் பதட்டமாகவே வச்சுருப்போம். நம்மளை என்னென்ன பண்ணாங்க, அதுக்கு பழி வாங்க வேணா பழி வாங்க. நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளாம் எதுவும் பண்ணாமல் அதுவாக தானாக வந்து அமைதி பாரு. கடவுள் நமக்கு நல்லதே செய்வார். அப்புறம் அத்தை சொன்ன மாதிரி நீ சேரீயில் அழகாக தாண்டி இருக்க. இந்த சேரீ நல்லா எடுப்பாக இருக்கு உனக்கு. என்ன பூ மட்டும்தான் மிக்சிங். போகும்போது வாங்கி தரேன்.
சரி வாங்கி வச்சு விடுறேன் இந்த மாமா வரும்போது நைட்டுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு என்ன நானே தூங்கிடுவோப்பா. இது எதை மேடம் நேற்று நைட்டு சொன்னீங்க, ஆனால் லைட் ஆஃப் ஆனோன்னா தூக்கம்லாம் போச்சு போல. நீங்க வேற சும்மாவே கிடக்க மாட்டீங்க. யாராச்சும் பேசுறத கேட்டா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? புதுசாக கல்யாணம் இருக்குன்னு நினைப்பாங்க. வேற என்ன நினைக்க போகிறாங்க? இதே ஊர் உலகத்துக்கே தெரியுமே. புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க பக்கத்தில் யாரும் நிற்கவும் மாட்டாங்க, அவங்க பேசுறதை ஒட்டு கேட்கவும் மாட்டாங்க. கேட்டாங்கன்னா அவ்வளோதான், நாரி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை இதோட முடியுது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேயும் கதை போடுவேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக நிறையா மிஸ்டேக் இருக்கும், மிஸ்டேக் இல்லாமலாம் இருக்காது. புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன். அடுத்த கதை என்ன நீ யோசிச்சுட்டு நான் போடுறேன். இது வரைக்கும் ஆதரவு தந்த எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப 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 நன்றி. என்ன நெகட்டிவ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நாங்கள் கிளம்புறோம். மறு வீட்டுக்கு டைம் ஆச்சுல்ல, விருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. நாங்கள் போய் சாப்பிட்ணும்ல. பாய். ஆமாம், இன்னைக்கு ஒரு கட்டு கட்டணும். நாங்கள் கிளம்புறோம். பாய்.